சென்னை கிண்டையில் உள்ள லோக் பவனில் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அல்கிலிகரை சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர், அமைச்சர் சி.டி.ஆர். நிர்மல்குமார் உள்ளிட்டோர் நேரில் சந்தித்தனர். பல்கலைக்கழகங்களில் வேந்தராக முதலமைச்சரை தொடர வேண்டும் என்பது குறித்தும், பட்ஜெட் கூட்டத்தொடருக்காக சட்டப்பேரவை கூடுவது குறித்தும் இந்த சந்திப்பில் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களுடன் செய்தியாளர் ஜெபசன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஜெபசன், விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழக சட்டப்பேரவையினுடைய தலைவர், அதே போல மின்சாரத்துறை அமைச்சர் சி.டி. நிர்மல்குமார், உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் மற்றும் பள்ளி உயர்கல்வித்துறை அதிகாரிகள் ஆகியோர் ஆளுநரை சந்தித்திருக்கிறார்கள். குறிப்பாக பல்கலைக்கழகங்கள்ல ஆளுநர் ஏற்கனவே வேந்தராக தொடரக்கூடிய நிலையில அது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் முதலமைச்சர் அந்த வேந்தராக தொடர வேண்டும் என்பது தொடர்பான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதை நிறைவேற்றுவது தொடர்பாகவும் ஆளுநரை சந்தித்து பேசுவதற்காகத்தான் உயர்கல்வித்துறை அமைச்சர் மற்றும் உயர்கல்வித்துறை அதிகாரிகள் வந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை மட்டுமல்லாமல் சட்டமன்ற பேரவையினுடைய தலைவர் மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சி.டி. நிர்மல்குமார் வருகைக்கான காரணம் குறித்து கேட்கும் போது, இன்னும் சில நாட்கள்ல தமிழகத்தினுடைய சட்டப்பேரவையில் பட்ஜெட் கூட்டத்தொடரானது தொடங்க இருக்கிறது. எந்த தேதியில் தொடங்குவது, எத்தனை நாட்கள் பட்ஜெட் நடத்துவது, என்னென்ன திட்டங்கள் கொண்டு வருவது என்பது தொடர்பாக ஆளுநரிடமும் சென்று ஆலோசனை மேற்கொண்டதாகவும் ஆளுநரிடம் இது தொடர்பாக நேரம் கேட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஆகவே இதற்காக மட்டுமே ஆளுநரை சந்தித்ததாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் குதிரை பேரம் தொடர்பாக அதிமுக புகார் கொடுத்திருந்தது. இது தொடர்பாக விளக்கம் அளிக்க சென்றதாக முதலாவதாக தகவல் பரவியது. ஆனால் இது தொடர்பாக கேட்கும் போது எந்த விளக்கமும் அளிக்க நாங்கள் செல்லவில்லை என்று அமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஜெபசன், விவரங்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.